இங்க ஒருத்தன் என்ன நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பொழப்பிக்கிட்டு அவன் கையில வச்சிருந்த பொக்கையவை குப்பைத்தொட்டியில தூக்கி போட்டு அங்கிருந்து போயிடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க ஒருத்தன் என்ன ஆச்சு இவனுக்கு ஏன் இந்த குப்பைத்தொட்டியில போட்டு போறான்னு சொல்லி வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு அழகா இருக்கிற ஒரு பொக்கையவை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவன் தூக்கி குப்பைத்தொட்டியில போட்டு போறான்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பொக்கே ஷாப் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கு. அங்க போயிட்டு நீங்க ரீசெண்டா யாருக்கு பொக்கே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் அந்த அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த அம்மாவோட பையன் புதுசா கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கற கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அந்த கஸ்டமர்கிட்ட வந்துட்டு அவன் வச்சிருந்த போட்டோவெல்லாம் எடுத்து காமிக்கிறான். அந்த போட்டோவில் என்ன இருக்குன்னா அவன் எந்த மாதிரி பொக்கே எல்லாம் ரெடி பண்ணுன்றதுக்கு ஒரு மாடல் வச்சுட்டு இருப்பான். அதை தான் காமிச்சிட்டு இருப்பான். ஃப்ளவர் ஷாப்புக்கு விசாரிக்க வந்த இவரும் அங்க இருக்கிற ஃப்ளவர்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நேரம் ஒருத்தன் வந்து சார் இதே மாதிரி பக்கத்துல ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கு, அங்க 2 பொண்ணுங்க தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். அவரும் சரி அந்த ஷாப் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வருவாரு. இந்த 2 பொண்ணுங்களும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா வந்த கஸ்டமரை அந்த பையன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவன் வச்சிருந்த போட்டோவெல்லாம் காமிச்சு அவன் கடைக்கு கூட்டிட்டு போனான். அந்த 2 பொண்ணுங்களும் அசால்ட்டா அங்கெல்லாம் போவாதுங்க, நல்லாவே இருக்காது, எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 2 பொண்ணுங்களுமே எந்த எஃபெக்ட்டுமே போடாம கொஞ்சம் அழகா இருக்கிற அந்த திமிர்ல வர கஸ்டமர் எல்லாத்திட்டுமே கொஞ்சம் நெருக்கமா பேசி அவங்க கடைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து இவரும் கரெக்டா அங்க வந்துடுறாரு. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் பொக்கேஸ் நீங்க தான் சேல் பண்றீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களும் ஆமாங்க சார் நான் தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அந்த 2 பொண்ணுங்களும் இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும் போது இவர் சொல்றாரு நான் ஒரு போலீஸ் ஆபீசர்னு. உடனே அந்த 2 பொண்ணுங்களும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பசங்களை ஏமாத்தி பொக்கேஸ் எல்லாம் சேல்ஸ் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும் போது இதை கேட்ட அந்த கஸ்டமர் அந்த பொக்கேவை இவங்ககிட்டே கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இவ்வளவு அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவானா புதுசா வர கஸ்டமர் யாருமே பக்கத்துல இருக்கிற கடைக்கு போக விட மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்க தான் நல்லா ரெடி பண்ணுவாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணுங்க அவங்க பேசிக்க கூட்டிட்டு வந்துருவாங்க. இந்த போலீஸ்காரரும் உங்களுடைய ஷாப்பை நான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட கடைக்குள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த கடைக்காரமா எங்களோட ஷாப்ல வந்து பாருங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவரும் பொக்கே தான் வாங்க வந்ததுனால சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆபீசர் அவங்க கடைக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுங்க அவர்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. புதுசா வர கஸ்டமர்ட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இவர்ட்டையும் பேசி மயக்கலான்னு சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸ் ஆபீசர்ன்றதுனால கொஞ்சம் தெளிவாவே இருக்காரு. 2 பொண்ணுங்களும் இவர் என்ன பண்ணாலும் நம்ம வலிக்க வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கறதுக்காக பணம் எடுத்து அவரோட பாக்கெட்ல வைக்கிறாங்க. இவங்க பேசுறது இவங்க பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் இவ்வளவு நாளா நீங்க இப்படிதான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கீங்களா, உங்களை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடறாரு. மேலுக்கு உங்களுடைய ஷாப்பை நீங்க நடத்தவே முடியாது, உங்க மேல நான் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. உடனே இந்த 2 பொண்ணுங்களும் சாரி சார் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க. இவரும் இல்ல நீங்க என்னதான் சொன்னாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், ஏன்னா நீங்க சில பேர்த்த ரொம்ப நம்ப வச்சு ஏமாத்தனால அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்கன்னு சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி நான் உங்க 2 பேர்த்து மேலேயும் கேஸ் கொடுத்து உங்களோட ஷாப்பை நான் சீல் வைக்க போறேன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணுங்க பயத்துல ரொம்ப கெஞ்சுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப தப்பு பண்ணிருக்காங்க. அதனால அந்த போலீஸ்காரரு காம்ப்ரமைஷன் ஆகாம அவங்களுடைய கடையே பூட்டிடுறாரு. கடைசியில தான் இந்த 2 பொண்ணுங்களுக்குமே அவங்க பண்ண தப்பை ரியலைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம்